ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பூண்டு சின்ன வெங்காயம் போட்ட காரக்குழம்பு வச்சு காமிக்க போகிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். 2-3 நாள் ஆனாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது. ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சட்டி வச்சுக்கலாம். சட்டியில் 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு சேர்த்து கடுகை பொரிய விட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 வரமிளகாயை முழுசாக சேர்த்துக்கலாம். இப்போ 50 கிராம் பூண்டு நல்லா தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 50 கிராம் பூண்டு சேர்க்கணுங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். இந்த ரேஷியோவில் எடுத்து செய்கிறப்ப குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். 2-3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே இந்த பூண்டை நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு வதங்கின பிறகு 100 கிராம் சின்ன வெங்காயம் தோலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கலாம். முழுசாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. சின்ன வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. எண்ணெயில் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா நறுக்கிட்டு அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த உடனே குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு சிம்மிலேயே அப்படியே விட்டுடுங்க. அது தன்னாலேயே நல்லா வதங்கி குழஞ்சி வரும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எலுமிச்சை பழம் சைஸுக்கு புளியை ஊற வச்சுருக்கேங்க. அதை நல்லா கரைச்சி புளி தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடுதலாக இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த குழம்புல சரிபாதியாக புளிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும். உப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமுக்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா கொதித்து வரும் குழம்பு. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஃப்ளேமை கம்மி பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துலேயே குழம்பு நல்லா சுண்டி வரும். நல்ல சின்ன வெங்காயத்தினுடைய வாசனையும் பூண்டினுடைய வாசனையும் நல்லா கமன்னு வருங்க. இப்போ சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புல புளிப்பும் காரமும் சரிபாதியாக இருக்கும். அதனால் வெல்லம் கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்த்துட்டு அது கரைஞ்ச பிறகு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இந்த பெருங்காயத்தூளுடைய ஸ்மெல்லு, வெல்லத்தினுடைய இனிப்பு, சின்ன வெங்காயத்தினுடைய காரம், இனிப்பு, பூண்டினுடைய ஸ்மெல்லு இதெல்லாம் சேர்ந்து குழம்பு கொதிக்கிறப்ப வாசனை சூப்பராக வரும். அதே மாதிரி சுட சுட சாப்பாட்டில் இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்றப்பவும் ருசி அட்டகாசமாக வேறு லெவலில் இருக்கும். இப்போ இந்த குழம்பு முழுசாக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை மறுபடியும் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன்னா சூப்பரான பூண்டு சின்ன வெங்காயம் போட்ட குழம்பு ரெடி. இந்த குழம்பை நைட்டு வைக்கிறோன்னா மறுநாள் காலையில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன். ருசி இன்னும் கூடுதலாக சூப்பராக இருக்கும். 2-3 நாள் ஆனாலும் இந்த குழம்பு கெட்டு போகாது. புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்குங்க. புளிப்பும் கொஞ்சம் சரிபாதியாக சேர்த்துக்குங்க. வெல்லம் சேர்க்க மறக்காதீங்க. அதே மாதிரி நல்லெண்ணெயில் செய்யுங்க. குழம்பு 4 நாள் ஆனாலும் நிச்சயமாக கெட்டு போகாது.
நீங்கள் ஒரு முறை வச்சிட்டிங்கன்னா மறுபடியும் இந்த குழம்ப வச்சுக்கிட்டே இருப்பீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். மனமும் ருசியும் நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னுட்டு. ஒரு முறை எனக்காக செஞ்சு பாருங்கள். மறுபடியும் உங்களுக்காக நீங்களே செய்வீங்க. அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் இந்த குழம்பு. என்னடா இவ இவ்வளோ பில்டப் பண்ணுறாளேன்னு நினைக்காதீங்க. செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.